வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட். டிஃப்ரெண்ட் மீன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். தேவைன்னா ரொம்ப ஃபன்னியா தேவைப்படுற ஒரு விஷயம். நம்ம ஒரு மெசேஜ் வந்து நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க அப்படின்னா அந்த மெசேஜுக்கு வந்து ரிப்ளை வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்கலாம். புது புது ரியாக்ஷன் எல்லாம் சூப்பரா நம்ம கொடுக்கலாம். எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு மற்றவங்க கேட்பாங்க. அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ற செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். இந்த செட்டிங்ஸ் நீங்க கரெக்டா போட்டா மட்டும்தான் நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ரிப்ளை பண்ணும்போது ஒரு தனித்துவமா தெரிவிங்க. அதாவது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் போது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு தெரியல. நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ரிப்ளை பண்ணும்போது எப்படி நீங்க பண்றீங்க இதை, இந்த மாதிரி இமோஜி ஜிப் ஃபைல்லாம் வச்சு எப்படி ரிப்ளை பண்றீங்க, அது காமெடியா நிறைய நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதை எப்படி பண்றோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஜிபோர்டு. அதாவது நம்ம கீபோர்டு யூஸ் பண்றோம் இல்லையா ஸ்மார்ட் போன்ல, அதுல வந்து ஜிபோர்டு வந்து கூகுள் கீபோர்டு வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஸோ அதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிளே ஸ்டோர்ல கிடைக்குது. இந்த லிங்க் மூலியமாவும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு செட்டிங்கும் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றத உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுபடி நீங்கள் பண்ணிட்டு நீங்களும் வந்து ரிப்ளை பண்ணும்போது, இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா காமெடியாக வந்தால் காமெடியாக நம்ம ரிப்ளை பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கே சிரிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி ரிப்ளை வந்து வேற லெவலில் பண்ணலாம். சும்மா தேங்க்யூ சூப்பர் அப்படின்னு பண்ணுறது இல்லாமல் அந்த தேங்க்யூவே வந்து நம்ம ஒரு சிரிச்சுக்கிட்டே நம்ம எப்படி நேரடியாக இருந்தால் நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ அப்படி நம்ம ரியாக்ஷன் பண்ணும்போது ஆப்போசிட்ல உள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை அந்த குரூப்ல உள்ளவங்களுக்கோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸாக இருக்கும். இது வந்து வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் நம்ம ரிப்ளை பண்ணும்போது ஒரு தனித்துவமாக தெரியும். ஸோ இது வந்து ஒரு வேற லெவல் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க கன்ஃபார்மாக இதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இமோஜி ப்ளஸ் வந்து ஜிப் ஃபைலில் நம்ம ரிப்ளை பண்ணுறது இல்லை வந்து நம்ம அதை அனுப்புறது எப்படி அப்படின்றத பார்த்தோம்னா, இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஜிபோர்டு இருக்கணும் கண்டிப்பாக. அதாவது கூகுள் கீபோர்டு இருக்கணும். ப்ளஸ் வந்து அதில் உள்ள செட்டிங்ஸ் ஆன் பண்ணியிருக்கணும். அதெல்லாமே எப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றாவே சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ மேலே இந்த ஃபோட்டோவை எப்படி ரிப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ அதுக்கு டேக் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த மாதிரி கேப் வந்துடும். ஸோ ஏதாவது டைப் பண்ணுறோம்னா நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ உதாரணத்துக்கு நான் சூப்பர் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ அதோட சேர்த்து நம்ம இமோஜியோ இல்லை ஜிப் ஃபைலையோ அனுப்பணும் அப்படின்னா இதை மாதிரி ஜிபோர்டை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு மார்க் இருக்குது பாருங்கள். அதில் டச் பண்ணோன்னே மாறும். ஸோ இந்த மாதிரி டச் பண்ணோன்னு மாறும்போது அதில் ஜிப்பு ஸ்டிக்கர் எல்லாமே இருக்கும். திரும்ப டச் பண்ணிங்கன்னா நம்ம டைப் பண்ணுறது வரும். இப்போ அந்த ஜிப்பா ஸ்டிக்கராக என்னன்றதை நீங்கள் முடிவு பண்ணிட்டு என்ன நம்ம ரிப்ளை பண்ணணும், எந்த மூடில் ரிப்ளை பண்ணணும். அதாவது ஜாலியாக ரிப்ளை பண்ணலாம், எப்படி வேணாலும் ரிப்ளை பண்ணலாம், அது மாதிரி பண்ணணும். ஸோ அதில் வந்து செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதை மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜிப்பு ஸ்டிக்கருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கியர் சிம்பிள் இருக்கும். அது உள்ளே வந்தீங்கன்னா இது மாதிரி செட்டிங் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்கில் வந்து இந்த இமோஜி ஸ்டிக்கர்ஸ் அப்படின்றது வரும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போனீங்கன்னா இது மாதிரி நான் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். டிஃபால்ட்டாக ஒரு சிலது வந்து ஆஃப் ஆகிருக்கும். ஸோ எல்லாத்தையுமே இதில் வந்து ஆனில் வச்சுங்க. அப்போ தான் நம்ம எடுக்கிற அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிளியராக வரும். ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் ஆஃபில் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம நார்மல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும், நம்ம கீபோர்டுக்கு வந்துடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதே மாதிரி அந்த ஒயிட் பட்டன் அழுத்திட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கராக ஜிஃபான்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஜிப் பண்ணியிருக்கேன். ஜிப் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு சிலது இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து பர்டிகுலராக ஏதாவது வேணும். இப்போ நம்ம ரிப்ளை பண்ணும்போது ஏதாவது டென்ஷனாக பண்ணணும், இல்லை வந்து மாஸாக பண்ணணும், இல்லை காமெடியாக பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து இந்த ஜிப் ஃபைல்ஸ் வந்து வந்துடும். ஸோ காமெடியில் வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் காமெடி அது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் அதில். ஸோ எல்லாமே வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஜிஃபை கிளிக் பண்ணிட்டோம்னா இது மாதிரி வந்துடும். பார்க்குறவங்க இது மாதிரி பார்ப்பாங்க. இது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி நான் ஜிப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம தேங்க்யூ சொல்லலாம், அது மாதிரி எதை வேணாலும் சொல்லலாம். அது மாதிரி நம்ம வந்து எமோஜியும் பண்ணலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு எமோஜி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எமோஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கேன். மாஸ்ன்னு டைப் பண்ணால் இவ்வளோ கீழே வந்து மாஸான சீன்லாம் வரும். ஸோ இப்படி நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். ஸோ மாஸாக ஏதாவது ரிப்ளை பண்ணணும், யாராவது ஸ்டார்ஸ் வந்து நடந்து வர மாதிரி இருக்கணும், இல்லை அந்த மாஸாக பேசும்போது அந்த ரியாக்ஷன்ஸை வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிப்ளை பண்ணலாம். இது மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணும்போது ஸோ ஆப்போசிட்டில் வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு கெத்தாக தெரியும். இப்போ வந்து நம்ம எமோஜி வந்து பெருசாக ரிப்ளை பண்ணலாம். அதாவது இப்போ அந்த சின்ன ஸ்டிக்கராக இருக்கும், அதை வந்து நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஸோ ஸ்மைலி அந்த மாதிரி இதெல்லாம். இதை மாதிரி பெருசாக உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு அதில் வரும். இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கும், அந்த ஸ்டிக்கர்ஸ் மேலே வச்சிங்கன்னா வச்சுட்டு இங்கே நீங்கள் நார்மலாக நம்ம கிளிக் பண்ணுற அந்த ஸ்டிக்கரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மேலே உள்ளது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு ரிப்ளை ஆகும். பெருசாக இருக்கும் அந்த எமோஜி. இன்னொன்று உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது உள்ளே வந்துட்டு அந்த ஸ்டிக்கர்ஸ் மேலே போயிட்டு நிறையா இருக்கும், உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ பண்ணலாம். ஸோ நமக்கு பிடிச்ச என்ன வெரைட்டி அந்த நம்ம ரிப்ளை பண்ணுற ஒரு விஷயத்துக்கு எது பொருந்துதோ அதை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் ஃபைலில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா வெரைட்டி கொடுத்துருப்பாங்க. ஆங்க்ரி, அதாவது ரொம்ப கோபமாக ஏதாவது ரிப்ளை பண்ணணும், இல்லை வந்து சர்ப்ரைஸாக ஏதாவது பண்ணணும். ஸோ அது எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ பண்ணணும், வாவ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. இப்போ இதை மாதிரி வாவ் கிளிக் பண்ணால் அந்த வாவ்னு நம்ம அவங்களுக்கு ரிப்ளை போகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபன்னியாக நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதில். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நீங்கள் அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, நான் அனுப்புகிற இந்த ரிப்ளைலாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச நீங்கள் வேறு ஏதாவது இது இல்லாமல் புதுசாக இருக்குது அப்படின்னா எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி ஃபன்னியாக அனுப்பும்போது நம்ம ஒரு தனித்துவமாக தெரியும். ஸோ ரிப்ளை பண்ணும்போது சாதாரணமாக நம்ம சூப்பர் தேங்க்யூ அப்படின்னு அனுப்புறது இல்லாமல் இந்த மாதிரி ரியாக்ஷன் மூலியமாக பண்ணும்போது ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் இதெல்லாம். ரொம்ப ஃபன்னியான விஷயம். ஒரு சில டைமில் வந்து டைமிங்க்கு நல்லா செட் ஆகும். ஸோ அதனால் இந்த விஷயத்த வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஜிபோர்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் போயிட்டு அது ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன ஸ்க்ரீன்லாம் உங்களுக்கு சூப்பராக வரும். நீங்களும் அதை டைப் பண்ணி உங்களுக்கு தேவையானது காமெடினா காமெடி, சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸ், எது நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜிப் ஃபைல்லாம் காமிக்கும். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், நானும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது புதுசாக தகவல் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதையும் நம்ம வீடியோவை மேக் பண்ணுவோம். தேங்க்யூ.